ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி சிஹெச்எஃப் சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோர்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம கோர்ஸ் ஜஸ்ட் 999 தான் போயிட்டுருக்கு ரெக்கார்டிங் செஷனு. உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட நம்ம கோர்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2999க்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த டிஸ்கார்ட் ஆக்சஸோடு இருக்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஹைக் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே டன். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஃபரன்ஸ் சார்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். என்னுடைய கம்யூனிட்டியில் நான் ஷேர் பண்ணுற சார்ட்ஸ் இது ரெஃபரன்ஸ் தான், நாட் ஆஸ் எ சிக்னல். சரிங்களா? இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நம்ம நல்லா சொல்லிடுறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கொடுக்குறது எதுவுமே சிக்னல் கிடையாது, ரெஃபரன்ஸ் தான். நீங்கள் என்னுடைய ரெஃபரன்ஸையும் எடுத்துகிட்டு அது கரெக்டாக தப்பாக நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணுறது பண்ணாது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். பட் நான் கொடுக்குறது எல்லாமே டோட்டலாக ரெஃபரன்ஸ் சார்ட் தான். சரிங்களா? அதை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சார்ட்டை நம்பிட்டு ரெஃபரன்ஸ் சார்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே யாருமே என்ட்ராக வேண்டாம். லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா மட்டும் என்ட்ராகுங்க. ஓகேங்களா? ஓகே டன். இப்போ இதில் எவ்வளோ பிப்ஸ் நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 480 பிப்ஸ். சரிங்களா? 480 பிப்ஸ் இது பண்ணியிருக்கோம். 1:21, அதாவது ஒரு மடங்கு ரிஸ்க் வச்சுட்டு 21 மடங்கு லாபத்தில் நம்ம இந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதை நான் எப்படி இது பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது இப்படி ஒரு பிளைண்ட் சார்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி, இது சிக்னல்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சார்ட்டை நான் அப்லோட் பண்ணதை பார்க்கலாம். சரிங்களா? அடித்த டேட் பார்த்தோம்னா, நம்ம கொடுத்த டேட்டே பார்த்துக்கலாம். கொடுத்த டேட் பார்த்தோம்னா 12/6/23. சரிங்களா? 12/6/23 கொடுத்துருக்கு. இது நியர்லி ஒரு 25 நாள் டைம் எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி தான் நம்ம அந்த ரெஃபரன்ஸ் சார்ட்டை கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறப்ப இதுதான் அதனுடைய ஸ்டேட்டஸ். சரிங்களா? ஓகே டன். இப்போ நம்ம டேரெக்டாக ட்ரேடிங்கில் போயிட்டு நான் இது எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ட்ரெண்ட் அப்படின்னு முதல்ல பார்க்கணும். ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ட்ரெண்ட் டவுனில் தான் இருக்குது. சரிங்களா? அதாவது டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்ப நம்ம ஒன்று மட்டும்தான் பண்ணணும். என்ன அப்படின்னா, செல் மட்டும்தான் நம்ம பண்ணணும், பை பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே மேக்ஸிமம் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் எர்ன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதுதான் மெயின். அப் ட்ரெண்டில் தான் நம்ம பை பண்ணணும், டவுன் ட்ரெண்டில் நம்ம செல் பண்ணணும். இதை மாற்றி மாற்றி பண்ணோம்னாலே சிக்கலில் தான் முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிஓஎஸ் நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பிரேக் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. பிஓஎஸ் கிடச்சிருச்சுனாலே நமக்கு ஹை கன்ஃபார்ம் ஆகிடும் டவுன் ட்ரெண்டில். ஸோ இப்போ நம்ம லோ கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸ் கிளாரிஃபிகேஷன் வேணும் இல்லைங்க? அதை இப்போ பார்க்கலாம். ஓகே. இப்போ நமக்கு எக்ஸ் கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இங்கே இது நமக்கு எக்ஸ்ன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம லோ கன்ஃபார்ம் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் எங்கேருந்து இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் டூல் எடுத்து ட்ரா பண்ணுறோம். அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு ஓபி இதுதான். சரிங்களா? இந்த ஓபி தான் வித் இம்பேலன்ஸோடு உங்களுக்கு இருக்குது. அது கீழே இருக்கிறது ஓபியாக எடுக்கலாம், பட் அந்தளவு வால்யூம் நமக்கு அடிப்படல. இதுதான் நல்லாவே அடிப்பட்டிருக்கு. விக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இதுதான் நம்ம கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணதும். இந்த இடத்துல ஒரு சிஹெச் கிடச்சிதுன்னா என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ பார்க்கலாம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிஹெச் ஹேப்பன் ஆகிருக்கும். அங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை இருக்கிறதே ஒரே ஒரு ஓபி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கனாலும் ஓகே தான். சரிங்களா? இந்த இடத்துல நம்மளுடைய என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இது நம்மளுடைய எஸ்எல். சரிங்களா? இது கொஞ்சம் வெளியே போயிருக்கும். சரிங்களா? இந்த ஓபியை விட்டு லைட்டாக வெளியே போயிருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வீடியோஸில் சொல்லியிருப்பேன் பஃபர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பஃபர்னால் ஒரு 5 பிப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸஸாக என்றைக்கே வச்சுக்கணும். அப்போ தான் எஸ்எல் ஹிட் ஆகாது. இல்லைன்னா மார்க்கெட் அதனுடைய வால்டேலுக்கு நம்ம பலியாகிற மாதிரி பண்ணி விட்டு போயிடும். சரிங்களா? ஸோ பஃபர் வச்சு இது நம்ம எஸ்எல். டேக் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டேவோட லோ இந்த இடத்துல ஆல்ரெடி நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் டேவோட லோ ஒரு லைன். நம்ம அதை செக் பண்ணிக்கணும் என்றைக்குமே. இல்லை அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஓபி இம்பேலன்ஸோடு கிடைக்குதுனாலும் அதுதான் நம்மளுடைய டிபி. சரிங்களா? அந்த மாதிரி தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு டிபின்னு வச்சிங்கன்னா இதை வச்சுக்கோங்க. செகண்ட் டிபி உங்களுடைய ஃபைனல் டிபி. இந்த ஃபஸ்ட்டு டிபிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணிடணும். செகண்ட் டிபி உங்களுக்கு அடிக்கிறது சாலிட் இல்லாமல் இருக்கும் என்றைக்குமே. ஸோ செகண்ட் டிபி அடித்தா அடிக்கட்டும், அடிக்காட்டி போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வைக்கணும்.
ஸோ நான் வச்சுருந்ததில் செகண்ட் டிபி இந்த பிளேஸ். சரிங்களா, ஓகேங்களா. உங்களுக்கு 15 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறப்ப இன்னும் உங்களுக்கு அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக வரும். நான் 4 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு அப்படியே காட்டிடுறேன். சரிங்களா, இப்போ பார்த்தோம்னா பார்க்கலாம் எப்படி அதை வந்து அச்சீவ் பண்ணுது அப்படின்னு. அவ்வளோதான், நம்மளுடைய டார்கெட்டை வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து நம்மளுடைய ட்ரேடிங்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதில் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, டன். ஒன்ஸ் அகேன் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோர்ஸோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட வேணும்னா கூட 2999 நம்ம கோர்ஸ் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டடாக இருக்குங்க, என்னுடைய காண்டாக்ட் நம்பரை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.